உயர்கல்வி மாணவர்களுக்காக வழங்கப்படும் பிடிபிடிஎன் கல்விக் கடனை முழுமையாக நிதி உதவியாக மாற்றி அமைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பிடிபிடிஎன் கல்வி கடன் நிர்வாக செயல் இயக்குநர் டதஸ்ரீ நூர்லிசா அப்துல் ரஹீம் தெரிவித்துள்ளார். ஏழ்மையில் இருக்கும் மாணவர்களுக்கும் மிகவும் ஏழ்மையில் இருக்கும் மாணவர்களுக்கும் கடனாக வழங்காமல் அவர்கள் முழுமையான நிதி உதவியுடன் உயர்கல்வி கற்க இந்த செயல்பாட்டை முன்னெடுத்திருப்பதாக அவர் கூறினார். அரசாங்கத்தின் தரவுகள் அடிப்படையில் காசே உதவிகள் பெறும் குடும்பங்களின் பிள்ளைகளை அடையாளம் கண்டு அவர்களிடமிருந்து இந்த திட்டத்தை தொடங்கவிருப்பதாகவும், அதேவேளை M40 குழுவினரின் பிள்ளைகள் பாதிக்கப்படாமல் இருப்பதையும் உறுதிப்படுத்துவதாகவும் டதஸ்ரீ நூர்லிசா அப்துல் ரஹீம் நம்பிக்கை அளித்தார். இதுவரையில் பிடிபிடிஎன் தொகையை கடனாக பெற்றவர்கள் நிலுவையில் இல்லாமல் மீண்டும் செலுத்தினாலே அடுத்த ஆண்டு பிடிபிடிஎன் கடனை நிதி உதவியாக மாற்றி அமைக்க முடியும் என்று அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.